ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தொடர்பான பதிவுகளை பார்க்க பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு முடிவு. அந்த ஒரு நாள் எவ்வளவு சிறப்புமிக்க வாய்ந்தது தெரியுமா? அந்த ஒரு நாளில் தங்கம் வாங்கினால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் என்றும் குறையாது என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையா அல்லது அது ஒரு மூட நம்பிக்கையா? லக்ஷ்மி தேவியே இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவாளா? இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ரகசியத்தை இப்போதே தெரிந்து கொள்ளலாம். தங்கம் என்பது ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி. நம் முன்னோர்கள் தங்கத்தை ஒரு சாதாரண பொருளாக பார்க்கவில்லை. அது லக்ஷ்மி தேவியின் உருவம், அது செல்வத்தின் அடையாளம், அது சுப சின்னம். எந்த ஒரு வீட்டில் தங்கம் இருக்கிறதோ அந்த வீட்டில் சக்தியும் பாதுகாப்பும் இருக்கும் என்று நம்பினர் நம் முன்னோர்கள். செல்வம் பெருகுவதற்கான நன்னாளாக அக்ஷய திருதியை வழங்குகிறது. இது முடிவில்லா செல்வத்தின் நாள். அது சரி, அக்ஷய திருதியை என்றால் என்ன? அதாவது அக்ஷயம் என்றால் குறையாதது, என்றும் வளர்ந்து கொண்டே இருப்பது என்று பொருள் கொண்டது. இந்த நன்னாளில் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் உலகத்திற்கு அருளை வழங்கும் நாளன்று சொல்லப்படுகிறது. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்பதே ஐதீகம். ஆனால் அந்த தங்கத்தை வாங்கும் பொழுது உங்கள் மனசு தூய்மையாக இருக்கிறதா? அதுதான் இந்த நன்னாளின் உண்மையான ரகசியம். அந்த தருணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு நல்ல எண்ணத்தோடு வாங்கினால் அது வருடம் முழுவதும் நிலைத்திருக்கும் செல்வமாக விளங்கும். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் லக்ஷ்மி பூஜை மற்றும் செல்வத்தை வரவேற்கும் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் தங்கம் வாங்குவது லக்ஷ்மியை வீட்டுக்கு அழைப்பது போலது. அடுத்ததாக, இந்த நன்னாளில் வரும் புஷ்ய நட்சத்திரம். இந்த புஷ்ய நட்சத்திரம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் பெற்றது. இந்த நன்னாளில் வாங்கும் எந்த பொருளும் நீண்ட காலம் நன்மை தரும். அதனால்தான் ஆன்மீக ரீதியில் இந்த நாள் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தங்கம் வாங்கினால் மட்டுமே செல்வம் வராது. நமது மனமும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே தான் லக்ஷ்மி வருவாள். பக்தி இல்லாமல் வாங்கும் தங்கம் அது சாதாரண உலோகம்தான். பக்தியுடன் வாங்கும் தங்கம்தான் செல்வ செழிப்பின் ஆசீர்வாதம். நீங்கள் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்கும் பொழுது முதலில் லக்ஷ்மி தேவியை நினைத்து வேண்டுங்கள். ஒரு தீபம் ஏற்றுங்கள். லக்ஷ்மி தேவியிடம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யுங்கள். பின்னர் சுத்தமான மனதுடன் தங்கத்தை வாங்குங்கள். அப்போதுதான் அந்த தங்கம் உங்களிடம் நினைத்திருக்கும். அது பல நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் தரும். நாட்கள் முக்கியமில்லை, நம்பிக்கைதான் முக்கியம். அதுபோல தங்கம் முக்கியமில்லை, அதற்குள் இருக்கும் ஆசீர்வாதம்தான் முக்கியம். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் லக்ஷ்மி தேவியை மனதில் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் தானாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் சேரட்டும் என்று கமெண்டில் தெரிவியுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்தி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.